ஹாய் ஒட்டாக் ஃபேம், திஸ் இஸ் லூகாஸ் பி. அண்ட் போன வீடியோவில் உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு, ஒட்டாக்கு டேக் கேர் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இதுக்கு முன்னாடி பிளாக் க்ளோவர், ப்ளூ லாக் ரிவ்யூஸ் போட்டிருப்போம், பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் இந்த அனிமையை பற்றி பேச சொல்லி இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க. மை ட்ரெஸ் அப் டார்லிங், இந்த அனிமே நிறைய பேர் பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த அனிமே எப்படி இருக்குது இது எல்லாம் பார்க்கலாமா, தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, அண்ட் என்னோடய ரேட்டிங்ஸ், இதை பற்றி அந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோவை கடைசி வரை பாருங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, ஓகே, வளரணும்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். தே யார் ஐ எம் ஒட்டாக்கு. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் லூகாஸ் பி. நான் இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். சேனல் நேம் வந்து மிஸ்டர் லூகாஸ் பி. நீங்கள் ஐ எம் ஒட்டாக்கு சேனலுக்கு கொடுத்த அதே ஆதரவை மிஸ்டர் லூகாஸ் பி சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் வாரத்துக்கு ஒரு நல்ல கண்டென்ட் போகிற ட்ரை பண்ணேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மெயின் கண்டென்ட்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி மை ட்ரெஸ் அப் டார்லிங் இந்த அனிமையை பற்றி பார்த்தலாம். இது எப்படிப்பட்ட அனிமைனா, அதாவது இந்த அனிமையோட ஜேனர் என்னென்னா காமெடி, ட்ராமா அண்ட் ரொமான்ஸ், இது மூணுமே கொஞ்சம் கலந்து செஞ்ச அனிமையாக தான் இருக்கும். இது 18+ அனிமேவான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு அனிமே தான். ஆனால் அங்கங்கே மட்டும் கொஞ்சம் இடக்கு முடக்கான சீன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 13+, அதாவது 13 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பார்க்குறது நல்லது. இந்த அனிமே பார்க்குறப்ப பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமையை நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன்னா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் இல்லைன்னா ஒரு வீடியோ வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா செகண்ட் ஒன் மட்டும் தான் போதும்னு நினைச்சேன். ஆனா முதல் பாகமும் உன்கிட்ட இருக்கிறது நல்லது. இது போட்டு பாரு, ரொம்ப கியூட்டா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த அனிமையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரே நாளில் பார்த்து முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு எங்கேயும் பெருசாக போர் அடிக்கலை. இதுலேயும் கோஜா வருவார். சத்துரு கோஜா இல்லைங்க, இவர் பேரும் கோஜா தான். நம்மளுக்கு என்ன ஆசைன்னா, ஹீனா டால்ஸுக்கு ட்ரெஸ் செய்யணும், அதுதான் அவர் ஆசை. எந்த பொண்ணுக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டார், என் பசங்கிட்டே பேச மாட்டார். கோஜா வீட்டில் அவன் தாத்தா மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு நாள் யதார்த்தமாக கீதா ஹவாவை பார்ப்பாங்க. கீதா ஹவா யாருன்னா, அவங்க தான் இந்த அனிமேயோட ஹீரோயின். அவங்க வந்து அனிமே நிறையா பார்ப்பாங்க. அதில் வர கேரக்டர்ஸ் மாதிரியே ட்ரெஸ் செஞ்சு போடணுன்னு கோஜா கிட்டே கேட்பாங்க. கோஜாவை தைச்சி தருவார். ஒரு சீனில் ட்ரெஸ்ஸையே கீதா ஹவா கோஜா கிட்ட சில சிடிஸ் கொடுப்பாங்க. அது அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் தாத்தா பார்த்துருப்பாரு. அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அப்புறம் நான் சொல்கிற எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. 2, 6, 10, 11 இந்த எபிசோட்ஸ்லாம் சில சீன் மட்டும் கொஞ்சம் இடக்கு முடக்காக இருக்கும். பட் எந்த எபிசோடும் போர் அடிக்காது. இல்லை, செகண்ட் எபிசோடில் நார்மல் டைலாக்ஸ்லாம் எனக்கு மட்டும் டபுள் மீனிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த அனிமையில் காமெடிக்கு அளவே இல்லை. ஸோ நான் பார்க்க ஒரு முக்கியமான காரணம் கீதா ஹவா. அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் தமிழ் டப்பிங். நெக்ஸ்ட், தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னா, இதில் எனக்கு பிடிச்ச டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோ கோஜாவுக்கு யார் பேசியிருக்கான்னு தெரியுமா? நருட்டோவில் ராக்லி கீபாக்கெலாம் வாய்ஸ் கொடுத்த எஸ் பாலகிருஷ்ணன் ப்ரோ. அவர் தான் கோஜாவுக்கு பேசியிருக்காரு. கோஜா பேசினா எப்படி இருக்குமோ அதே எமோஷன், பதட்டமாக பேசுறது, கொஞ்சம் காமெடியாக பேசுறது, இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி பேசியிருக்காரு. லிப்ஸும் தான் போட்டு காட்டுறேன் பாருங்க. என்ன எப்படி பண்றா? இல்ல, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு நீ எனக்கு அளவுக்கு மீறி வாங்கி கொடுத்துட்ட. ஏய் கோஜு, இங்க பாரு. பார்த்துட்டு தானே இருக்கு. நெக்ஸ்ட், நம்ம ஹீரோயின் கீதா ஹவா. இவங்களுக்கு யார் டப் பண்ணாங்கன்னு தெரியல. கீதா ஹவாவுக்கு ரொம்ப அருமையாக டப் பண்ணியிருக்காங்க. கோஜாவை கலைக்கிற சீனாக இருக்கட்டும், கோஜாவிட்ட காமெடி பண்ணுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே அருமையாக பேசியிருந்தாங்க. கோஜோ, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? அட இங்க பாரு, சீக்கிரமா பண்றியா? என்ன அழகடுப்பா. நெக்ஸ்ட், கோஜாவோட தாத்தா கேரக்டராக இருக்கட்டும், சிடியில் சில கேரக்டர்ஸ் வரும், அதுவாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கங்கே கொஞ்சம் டைலாக்ஸ் மட்டும் டபுள் மீனிங்காக இருந்தாலும் டப்பிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஒர்த்தான டப்பிங்.
ஓகே, இதை பார்த்து முடிச்சு சீசன் 2 எப்போ வரும்னு மட்டும் கேட்காதீங்க. சீசன் 2 வந்து ரொம்ப நாள் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அது நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நிறைய சீன்ஸ் உங்களை கண்டிப்பாக சிரிக்க வைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக பல டைம் பார்க்க வார்த்தான அனிமே தான் இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இந்த அனிமேக்கு என்னோடய ரேட்டிங்ஸ் வந்து 7.5 அவுட் ஆஃப் 10. நீங்கள் இந்த அனிமே பார்த்துட்டு வந்து உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் நம்ம நண்பர் ஐமட்டாக்கு பார்த்துப்பாரு. ஓகே வட்டாக் ஃபேம், தேங்க்யூ அண்ட் டேக் கேர், பாய். மை ட்ரெஸ் அப் டார்லிங் ரிவ்யூக்காக லூகாஸ் பி.